கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா
அல்லேலூயா. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம்மை போற்றி பாடுவேன் என் ஜீவன் இருக்கும் வரை. உம்மை போற்றி பாடுவேன் என் ஜீவன் இருக்கும் வரை. எனக்கு நன்மை செய்தீரே, எப்படி நன்றி சொல்வேன். எனக்கு நன்மை செய்தீரே, எப்படி நன்றி சொல்வேன். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உயிரோடு என்னை காக்க என் மேல் நோக்கமானே, உயிரோடு என்னை காக்க என் மேல் நோக்கமானே. வியாதி நின்று மீட்டீரே, மிகுந்த இரக்கத்தினால். வியாதி நின்று மீட்டீரே, மிகுந்த இரக்கத்தினால். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. மிகுந்த செல்வத்தில் மகிழ்வதை விட, மிகுந்த செல்வத்தில் நான் மகிழ்வதை விட, உந்தன் சமூகத்திலே மகிழ்ந்திருக்கிறேன். உந்தன் சமூகத்திலே மகிழ்ந்திருக்கிறேன். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, பிரைஸ். உம்மை போற்றி பாடுவேன் என் ஜீவன் இருக்கும் வரை. எனக்கு நன்மை செய்திரே, எப்படி நன்றி சொல்வேன். ஜீவன் இருக்கும் வரை கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் உயர்த்துவேன், அவரை நான் போற்றுவேன், அவரை நான் புகழுவேன். ஏனென்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறார். 3வது ஸ்டான்ஸா பாருங்க. மிகுந்த செல்வத்தில் நான் மகிழ்வதை விட. இந்த நாட்களில் அநேகர் செல்வம் நிறையா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், மிகுந்த செல்வத்தில் நான் மகிழ்வதை விட உந்தன் சமூகத்திலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அவருடைய வாழ்க்கையில் சறுக்கல் வந்தது உண்மைதான். ஆனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிப்பதில் அவரை போல ஒரு மனிதன் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம என்னைக்காவது இப்படி சொல்லியிருப்போமா? நான் ஆலயத்துக்கு துதியின் சத்தத்தோடு வருவதை நினச்சி எனக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. நான் ஆலயத்துக்கு வர்றதுனால எனக்கு அத்தனை சந்தோஷம்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு சிலர் சொல்லலாம், ஆச்சரியமானது. அப்படி சொன்னாலும் ஆச்சரியமானதான். அதாவது ஒரு ஒரு புது வீடு கட்டுகிற, ஒரு புதுசாக வீடு கட்டினா ஒரு சந்தோஷம், புதுசாக ஒரு வாகனம் வாங்கினா ஒரு சந்தோஷம், பிள்ளைகள் நல்ல மார்க்கு பெற்று தேர்ச்சி பெற்றால் ஒரு சந்தோஷம், வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். இப்படி உலக பிரகாரமான பல சந்தோஷங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் அது நிரந்தரமானதல்ல. ஆனால் அதான் சொல்கிறாரு, மிகுந்த செல்வத்தில் நான் மகிழ்வதை விட உந்தன் சமூகத்தில் நான் மகிழ்கிறேன். அதுதான் நமக்கு இல்லை. அந்த சமூகத்தில் மகிழ்கிற பாக்கியம் தான் நமக்கு இல்லை. ஆனால் அது பெரிய ராஜா, அவருக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஆனாலும் கூட அவர் சொல்கிறாரு, குறித்த ஜாமத்துக்கு முன்பதாகவே என் கண்கள் என்ன செய்யும்? வெளித்து கொள்ளும். ஒரு நாளிலே 7 தரம் துதிக்கிறேன்னு சொல்கிறாரு. 34ஆம் சங்கீதத்தில் எப்படி சொல்கிறாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா அவர் பொய் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அதாவது வேலை செய்து கொண்டே, ஆளுகை செய்து கொண்டே, ஆட்சி செய்து கொண்டே அவருடைய உள்ளம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? துதித்து கொண்டே இருக்கிறது. நம்மளால் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? பெண்களாக இருந்தால் சமையல் செய்து கொண்டே, பாத்திரம் கழுவி கொண்டே, தூசியை பெருக்கி கொண்டே, இல்லை விளக்குமாற வச்சு பெருக்கி கொண்டே, ஆண்டவரே இந்த தூசி போகிறது போல என்னிடத்தில் இருக்கிற அந்த தூசி போகணும் ஆண்டவரே, இந்த பாத்திரம் கழுவுறது போல என் இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் போகணும், உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், ஆனால் அப்புறமா அப்படியே விட்டுடுறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அவர் ஃபுல்லாக இருந்ததுனால தான், அவருடைய மார்க்கில் நல்ல மார்க் இருந்ததுனால தான் அவர் தவறு செய்த போதும் கூட சின்ன தண்டனை கொடுத்து காப்பாற்றிக்கிட்டார். ஆக்சுவலாக அவர் செய்த தப்புக்கு இவருக்கு என்ன தப்பு கொடுத்துருக்கணும்? தண்டனை கொடுத்துருக்கணும், மரண தண்டனை. 2 முறை தூக்கு தண்டனை போட்டிருக்கணும், 2 முறை கல்லெறிஞ்சு கொண்டிருக்கணும். விபச்சார பாவம் செய்தால் என்ன சொல்லுது? 2 பேரையும் கொண்டு வந்து என்ன செய்யும்? கல்லெறி. பத்சேபாலும் சாகக்கூடியவள் தான் இந்த தாவீது ராஜா, சாகக்கூடியவர். 2வது ஒரு உத்தமன், அதாவது தேசத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு உத்தமன் உரியாவை என்ன செய்கிறாரு? கொலை செய்கிறார். அதுக்கு அவருக்கு என்னதான் கொடுத்துருக்கணும்? தண்டனை தான் கொடுத்துருக்கணும். அது என்ன தண்டனை? மரண தண்டனை. 2 முறை மரண தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி செய்யாமல் தேவன், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக சில காரியங்களை செய்தார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் ஏன் கர்த்தர் இப்படி செய்தாருன்னா, தேவனோடு அவருக்கு இருந்த உறவு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி சிலர் செய்த தப்புகளை நம்ம சொல்கிறோம் எல்லாருமே. ஆனால் அவங்க தேவனுடைய பாதத்தில் இருந்ததெல்லாம் மறந்துடுறோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்ததை, தேவனோடு ஐக்கியமாக இருந்ததை, உத்தமமாய் தங்களை காத்து கொண்டதை, அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த தப்பை பண்ணிட்டார். துணிஞ்சு செய்யலை. பிரைஸ் எல்லாம். துணிஞ்சு தான், அது துணிஞ்சு செய்யலைன்னு சொல்ல முடியாது. எதிர்பாராத ஒரு, அவர் பிளான் பண்ணி செய்யலை அந்த தப்பை. அவர் என்ன செய்யலை? பிளான் பண்ணி செய்யலை. முதல் தப்பை, 2வது தப்பை பிளான் பண்ணி தான் செய்தார். அல்லேலூயா. அவருடைய கையிலே அவருடைய மரண சாசனத்தை கொடுத்து அனுப்பினார். ஆனாலும் கூட கர்த்தருடைய இரக்கம் அவர் மேல் இருந்தது. ஆனால் சொல்லிட்டாரு, நீ சாக மாட்ட, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நான் வாங்கிட்டு தான் விடுவேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் ஆக்சுவலாக யார் மறிச்சிருக்கணும்? அவர் கல்லெறிஞ்சு சாத்து. காரணம் என்னன்னா, தேவனோடு தேவ சமூகம் அவருக்கு இன்பமாக மாறிச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த தாவீது ராஜாவை போல ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக மாறணும் ஆண்டவரே. ஒரு லாட்ரி சீட் அடிச்சதுன்னா, நமக்கு லாட்ரி சீட்டே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில். லாட்ரி சீட் அடிச்சதுன்னா என்ன கிடைக்கும்? ஒரு சந்தோஷம். வெங்காயம் 100 ரூபாய்க்கு கிலோவுக்கு விற்றுச்சுன்னா, அன்றைக்கி பார்த்து 25 ரூபாய்க்கு வண்டியில் வந்து 4 கிலோ 100 ரூபானாலே மக்கள் எல்லாருக்கும் என்ன வந்துடுது? ஒரே சந்தோஷம் வந்துடுது. ஒரே போட்டியாக என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. இப்படிலாம் நமக்கு அற்ப சந்தோஷம் நிறையா இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற சந்தோஷம் நமக்கு இருக்குதா? உபவாசத்தில் இருக்கிற சந்தோஷம், வேத வசனத்தை வாசிக்கும் போது உள்ள சந்தோஷம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் சினிமாவுக்கு போயிருப்பாங்க. சினிமாவுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம், சர்க்கஸுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம், எக்ஸிபிஷனுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம், டூருக்கு போகும்போது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் மனுஷனுக்கு சாதாரணமாக இருக்கிற சந்தோஷம். ஆனால் பக்தன் சொல்லுகிறார், மிகுந்த செல்வத்தில் மகிழ்வதை விட
உந்தன் சமூகத்திலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது சான்ஸா திரும்பி நமக்கு பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன் ஜீவன் இருக்கும் வரை, உம்மை போற்றி பாடுவேன் என் ஜீவன் இருக்கும் வரை. எனக்கு நன்மை செய்தீரே, எப்படி நன்றி சொல்வேன். எனக்கு நன்மை செய்தீரே, எப்படி நன்றி சொல்வேன். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. மிகுந்த செல்வத்தில் மகிழ்வதை விட, மிகுந்த செல்வத்தில் நான் மகிழ்வதை விட, உந்தன் சமூகத்திலே மகிழ்ந்திருக்கிறேன், உந்தன் சமூகத்திலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன செய்யலான்னு செஞ்சு யோசிக்க. பிரைஸ் தி லார்ட். முழங்கால் போயிடுவோம். ஹல்லேலூயா. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3வது பாடலை அடுத்த 2 ஸ்டான்ஸாக திருப்பி படிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் போட்டுருவாங்க. முழங்கால் போடணும்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. கை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, வாயை திறங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, துதியுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளம் நிரம்பி இருந்தால் துதியினால், ஸ்தோத்திரத்தினால், ஆராதனையினால், மகிழ்ச்சியினால் தேவனை போற்ற வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று உள்ளம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாயில் துதி வந்துடும், ஸ்தோத்திரம் வந்துடும். வெட்கத்தை மறந்துடுவோம். பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்க மாட்டோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் என்று விடுதலையோடு கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம். வாயை திறந்து கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். வாயை திறந்து சாப்பிடுங்க நம்ம யாரும் சொல்றதில்லை, வாயை திறந்து காப்பி குடிங்கன்னு யாரையும் நம்ம சொல்றதில்லை, வாயை திறந்து பேசுங்கன்னு யாரையும் சொல்றதில்லை. பரிதாபம். எங்கள் பாஸ்டர் ஊழியர்களாக எங்களுக்கு தான் வேதனை. இங்கே வந்த உடனே சொல்ல வேண்டிய காரியம், வாயை திறந்து கத்தரை துதியுங்கள், கைகளை தட்டுங்கள், கத்தரை ஆராதியுங்கள், மகிழ்ச்சியின் சத்தத்தை எழுப்புங்கள். ஹல்லேலூயா. தேவ துதி ஆராதனையை ஏறிடுங்கள் என்று சொல்ல வேண்டியிருக்குது. சொல்லாமலே செய்ய வேண்டியது இது. ஹல்லேலூயா. காலையில் எழும்பின உடனே பல்ல விளக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முகத்தை கழுவுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாத்ரூமுக்கு போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் எதேச்சையா நடக்கு. ஆனால் சபையில் வந்தால் மாத்திரம்தான் மௌன சாமியார்களாக இருக்கிறோம். இந்த நிலைமை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி, துதிப்பதிலே மகிழ்ச்சி, முழங்காலில் நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் மகிழ்ச்சி வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்த விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவேன் என் ஜீவன் இருக்கும் வரை. தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார். ஓ சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக. எனக்கு ஜீவன் இருக்கும் வரைக்கும், இந்த உலகத்திலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் அவரை போற்றுவேன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். உன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். பேரன்பு என்றால் என்ன? பேரன்பு என்றால் என்ன? பேரன்பு தான், அதிலே இருக்கு. ஸ்தோத்திரம். எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாது. கிருபை. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பிலே பேரன்பு என்றால் கிருபை.
அங்கே பேரன்புன்னு போட்டிருக்கு, நம்ம இதில் கிருபைன்னு போட்டிருக்கு. மேக்சிமம் ஃபாதருடைய பாடல், கத்தோலிக்க பாடலுடைய அந்த வரிகள் தான் வரும். ஆகவே உன் பேரன்பில் என்றால் என்ன அர்த்தம்? உன் கிருபையில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஹல்லேலூயா. தேவன் பாராட்டிய கிருபை அது அதிகம். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த கிருபை அதிகம். அவருடைய கிருபை இல்லை என்றால் எப்போதோ அழிந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய விடுதலையால், தேவன் எனக்கு தந்த விடுதலையால், தேவன் எனக்கு தந்த ஆரோக்கியத்தால், சுகத்தால், தேவன் எனக்கு தந்த ரட்சிப்பினால் என்னுடைய உள்ளம் மகிழ்கின்றது. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள், எத்தனை கோடி கோடி ஜனங்கள் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தெரிந்து கொண்டாரே, அவருடைய கிருபையை நமக்கு தந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தோழ வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். தரிசான என்மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. அல்லேலூயா. பக்தன் பாடுகிறார், எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. அல்லேலூயா. உம்முடைய பேரன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய நேசம், உம்முடைய பாசம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது ஒரு சிறு கூட்டம், பயப்படாதே சிறு மந்தையே, அந்த சிறு மந்தைக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. இதுக்கே நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சில சமயங்களில் தேவன் நமக்கு செய்யாத நன்மைகளை நினைத்து நாம் வருத்தப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். உண்மைதான், மனிதராகிய நாம் இருப்பதனாலே
சில எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும்போது, அது நடக்காமல் இருக்கும்போது நாம் வேதனைப்படுகிறோம். தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய கிருபை, மேலான ரட்சிப்பு, மேலான அபிஷேகம், ஒரு முத்திரை. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெறும்போது அது ஒரு முத்திரையை போட்டு வச்சுட்டார். என்ன முத்திரை? இவன் ஒரு பரலோக பிரஜை, இவள் ஒரு பரலோக பிரஜை, இவள் பரலோகத்துக்கு வரப்போகிறாள் அல்லது வரப்போகிறான். ஆனால் கொஞ்ச காலம் பூமியில என்னுடைய ஸ்தானாபதியாக அவனை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு முத்திரையை போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த முத்திரை எல்லா கண்களுக்கும் தெரியாது, மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் யார் கண்ணுக்கு தெரியும்? தேவனுடைய கண்ணுக்கு தெரியும், தேவதூதர்கள் கண்ணுக்கு தெரியும், பிசாசினுடைய கண்ணுக்கும் தெரியும். அவ்வளவு ஈஸியா நம்ம தொற்ற முடியாது. அல்லேலூயா. பரலோக பிரஜையை அவ்வளவு ஈஸியா தொற்ற முடியாது. அல்லேலூயா. எனக்கென்று தனக்கென்று நம்மை வேறுபரித்து அந்த முத்திரையை குத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம தைரியமா போகலாம். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. லாரி மோதிருமோ, காரு மோதிருமோ, அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். வலது பக்கத்திலே வெயிலாகிலும் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. தோல்வி வந்து விட்டதா நம்முடைய வாழ்க்கையிலே? அந்த தோல்வியிலே படுத்து கிடக்கிறது தான் தப்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விழுந்தாச்சா, இனிமே அடுத்து என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். எழுந்திருக்காம அப்படியே கிடந்தா நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். பன்றியும் ஆடும் அப்படி பேசிக்கிட்டே போச்சான். பேசிக்கிட்டே போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டு, பன்றிக்கு ஒரே பாட்டு வாயிலிருந்து, என்ன சுகம் ஆகா என்ன சுகம், இந்த சாக்கடையின் வாசனை என்ன சுகம், அதில் படுத்திருந்தால் மேலான சுகமே. அது அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அது அப்படித்து கிடக்கு. ஆனால் ஆட்டுக்குட்டி அப்படி அல்ல. விழுந்த வேகத்தில், விழுந்ததும் விழாததும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து யார் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு துள்ளி குதிச்சு வெளியே ஓடி வந்து, அது அந்த சாக்கடையெல்லாம் அது மண்ணில் புரண்டு, அதுக்கப்புறம் எஜமான் மீதி காரியங்கள் அவர் பார்த்துருப்பார், நல்லா கழுவி விட்டுருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு பரிசுத்தவானுக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசம். துன்மார்க்கன் இன்னைக்கு பரிசுத்தவானை பார்த்து கிண்டல் பண்ணுறான். அதில் விழுந்துட்டான், இதில் விழுந்துட்டான், நீ சாக்கடையிலே கிடக்கையே. ஹல்லேலூயா. அது ஆட்டுக்குட்டி தப்பு பண்ணிட்டு தான் சாக்கடையில் விழுந்துட்டு தான். ஆனால் அதுக்கு சுகம் இல்லை, அதில் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காது, அதுங்க சந்தோஷமாக அங்கே இருக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சினிமா சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பயங்கரமான பாலியல் பாவங்கள்லாம் அது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா 2 தான். நீ ஒரு துன்மார்க்கன், நீ ஒரு பின்மாற்றக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை விட வேற எதுவும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. தேவ பாடல்களை பாடும்போது, தேவனை துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்கிறது. மற்றவைகள் எல்லாமே தற்காலிக சந்தோஷம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது நிரந்தர சந்தோஷம். ஒருவேளை தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போயிட்டோமா? பல தோல்விகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா? ஏன் தான் வாழ்கிறோமோ? எதுக்கு வாழ்கிறோம்? ஏன் வாழணும்? வாழ்ந்த எண்ணத்தை கண்டோம், இதுவரைக்கும் வாழ்ந்த எண்ணத்தை கண்டுட்டோம், இனிமையும் வாழ்ந்த எண்ணத்தை காண போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும் கூட அற்பமான எண்ணெய் அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீர், மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வைக்க போகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கடைசி சென்ஸ் ஒரு முறை. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, கிருபை என்ன
வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. எல்லாரும் அப்படி எளிமை நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். தந்த ரட்சிப்புக்காக, தந்த அபிஷேகத்துக்காக, தந்த கிருபைகளுக்காக, தந்த வரங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, ஆவிக்குரிய கிருபைகளுக்காக, பொருளாதார கிருபைகளுக்காக, உலக பிரகாரமான நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, தேவன் கொடுத்த ஜீவனுக்காக அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே மகிமை. எப்படி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே விட்டு கொடுங்கள், நாவை விட்டு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவை பயன்படுத்த விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய பலவீனங்கள் மாறுவதாக, எங்களுடைய சுகவீனங்கள் மாறுவதாக. அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே. ஆரோக்கியம் தருவேன் என்று சொன்னீரே, சுகம் தருவேன் என்று சொன்னீரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா சுகப்படுத்துகிற தேவனே, பலவீனங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலன் எங்களுக்கு வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமே ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்த, எங்களை ஆசீர்வதிக்க, ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க, தேவைகளை சந்திக்க, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற, தேவனை பிரியப்படுத்த அப்பா நீர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர், இனியும் எங்களை நடத்த நீர் போதுமானவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை. உம்மையே நாங்கள் பாடுவோம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. துதியின் சத்தத்தால் ஆண்டவரே இந்த இடம் நிரம்பட்டும் ஆண்டவரே. தேவன் எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர், எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறீர். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை தொடும்படியாக, எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவீராக. தேவ பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா தேவ பலன் இல்லை என்றால் எங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தை ஜெயிக்க வேண்டுமே, மாம்சத்தை ஜெயிக்க வேண்டுமே, பிசாசை ஜெயிக்க வேண்டுமே. உம்முடைய பலன் இல்லாமல் நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர், ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர், ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்திலே உலாவினவர், இஸ்ரவேலருடைய பாளையத்திலே உலாவினவர், சாலமோனுடைய ஆலயத்திலே அசைவாடின தேவன், 120 பேர் மத்தியிலே உலாவின தேவன். இந்த கால வேளையிலே எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறீர். அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களை தொடுகிறீர். ஒரு புது பலன் வேண்டுமே, ஒரு புதிய அபிஷேகம் வேண்டுமே. இந்த நாளிலே ஆவியானவருடைய பலத்தால் எங்களை இடைகட்டுவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்புவதாக, நிரம்பி வழிவதாக, பொங்கி வழிவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுராஜா. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே தேவ ஆவியே, ஜீவன் தரும் நதியே தேவ ஆவியே.
பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடணும், வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடணும். ஊரெங்கும் பரவிடணும், நாடெங்கும் பாய்ந்திடணும். ஊரெங்கும் பரவிடணும், நாடெங்கும் பாய்ந்திடணும். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு, தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் மண்ணகத்தி தூரெடுப்போம், திருவசன மண்வெட்டியால் மண்ணகத்தி தூரெடுப்போம். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர், தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர். எக்காலம் கூட செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர், எக்காலம் கூட செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். பயம் நிறைந்த கிதியோனை படை தளபதியாய் உருவாக்கினீர், பயம் நிறைந்த கிதியோனை படை தளபதியாய் உருவாக்கினீர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர், தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர். எக்காலம் போத செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர், எக்காலம் போத செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். பயம் நிறைந்த கிதியோனை படை தளபதியாய் உருவாக்கினீர், பயம் நிறைந்த கிதியோனை படை தளபதியாய் உருவாக்கினீர். பயம் நிறைந்த கிதியோனை படை தளபதியாய் உருவாக்கினீர், பயம் நிறைந்த கிதியோனை படை தளபதியாய் உருவாக்கினீர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே.
பொங்கி எழ வேண்டும். ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ரமசந்தர மமமலதரவியா ஓரா ஹமாஷ்யா கபமமனதர மலதரவியா ஓரா ஹமமமலியா கமமல துஷந்தரரியா கபலதனபியா கமமமனதரபியா ஓரா ஹமாஷ்யா கமலதியா கமனதர மேரா ஹபோஷ காத்யா நமஹாத்யா கமோல மனதர மஷந்தர ரிமஹாத்யா கபூல மனதர ரே ஹமானியா கலமன துஷந்தராதியா கபோதர மேரா ஹமாலா ரிமஹசந்துனியா கமோதரபியா மஹாத்யா கலமன தியார மாஷந்துர மேரா ஹமாத்யா கலோ மன்னா சந்தரரி கமாஹாத்தி கபோலா மேரா மானது சந்தரதியா. ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 தேவ கிருபை தேவ கிருபை. ஆவில நிரம்புவோம். அபிஷேகம் பெற்றவர்கள் அமைதியா இருக்க வேண்டாம். ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபாபா ஷியா கமானாதாரா மாதாரா ரீமா. ஒரு புதிய கிருபையை தாரு ஆண்டவரே. உம்முடைய பேரன்பு எங்களுக்கு வேண்டும். உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். தேவ அக்கினி எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், பரிசுத்த கொலைச்சல்கள் நீங்கட்டும். அப்பாமை துதிக்கிறோம். தேவன்களை பலப்படுத்துவீராக. தேவ அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பொங்கி வழியட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழியட்டும் எங்களுடைய பாத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஊற்றும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாத்திரங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். உம்முடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்புங்க. எங்களுடைய பாத்திரங்களை நிரப்புங்க. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஊற்று தண்ணீராக பொங்கி வழியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊறட்டும் அப்பா. ஒரு ஊற்று உண்டாகட்டும் எங்களிடத்திலிருந்து. அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். அப்படிப்பட்ட கிருபைகள், அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்கள் மீது அப்பா இறங்கட்டும் ஆண்டவரே. ஏற்கனவே எங்களை நிரப்பி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஆனாலும் புதிதாக இந்த நாளில் ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, தேவாவியானவரே. ஓ ரபாஷியா கபபாபாதரா ரீமஹாதர மமமலியா கலமனதரபியா ஓரமலத சந்தரரியா கலமனதரபியா மாத்தி பஹானது சந்தரரியா கமலதரபியா மேரா மலமனதரபியா ஓரமலது சந்தரரியா கலமனாரஹலமனதரபியா ஓரபாஷ்யந்தரபியா. பயந்து கொண்டிருந்த கிதியோனை அப்பா படை தளபதியாக மாற்றினீரே, தலைவனாக மாற்றினீரே. பயம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வறுமை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதி நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆரோக்கியம் எங்களிடத்தில் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய அபிஷேகம் வரங்களினால் எங்களை நிரப்புவீராக. ஆவிக்குரிய கிருபைகளினாலே, ஆவிக்குரிய வரங்களினாலே தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆவியானவரே உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையை பொழிந்தருளும், உம்முடைய வல்லமையை பொழிந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி விடுவீராக. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு தசைகளுக்குள்ளாக, உள் உறுப்புகளுக்குள்ளாக, வெளி உறுப்புகளுக்குள்ளாக அப்பா இறங்கட்டும் ஆண்டவரே. கிட்னி மீது இறங்குவதாக அப்பா. அந்த ஹார்ட் மீது இறங்குவதாக. மூளை பகுதியில் இறங்குவதாக. அப்பா நீர் சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்துவீராக. சுகமாக்கப்பட வேண்டிய பகுதிகள் சுகமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. இயேசு இருக்கிறார், எங்கள் தேவன் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எதிரிகள் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. தேவன் என்னோடு, தேவன் நம்மோடு, தேவன் எங்களோடு, தேவன் நம்முடையவர். ஹல்லேலூயா. அவர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நமத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஓ நம்முடைய தேவன் நம்மை தொட விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்ற விரும்புகிறார். நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார். கிருபைகளினால் அலங்கரிக்க விரும்புகிறார். ஆண்டவரே என்னை அலங்கரியும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் என்னை அலங்கரியும். வரங்களினால் என்னை அலங்கரியும் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரங்களை தாரும் அப்பா. வியாக்கியான வரங்களை தாரும் ஆண்டவரே. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, தேவன் வரங்களினால் நம்மை நிரப்ப அவர் போதுமானவர். தேவன் நமத்தில் அசைவாடுகிறார். தேவன் நமத்தில் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன்
எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அவர் தேவன், நம்ம தனிப்பட்ட நபருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை, ரட்சகரை போல ஒரு ரட்சகர் இல்லை. நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். நாம் அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்ம அருகிலே திரும்ப திரும்ப வந்து வெட்கத்தை எல்லாம் மறந்து, திரும்புவாயா மகனே, திருந்தி விடுவாயா மகளே என்று சொல்லி வெட்கத்தை எல்லாம் மறந்தவராக வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். கதவை திறந்து கொடுப்போம், இருதய கதவை திறந்து கொடுப்போம். அவர் வரட்டும், அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கட்டும், அவர் நம் உள்ளத்திலே வரட்டும். அவர் வருவார் என்றால் அவரே எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. நாம் செய்ய மாட்டோம், அவர் நம்மை செய்ய வைப்பார். அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துவார். அவர் நம் உள்ளத்திலே வந்திருக்கட்டும், சிங்காசனம் மட்டும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நல்லவர். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசிடு. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. அல்லேலூயா. அவர் அபிஷேகத்தை ஒரு முறை தான் தருவார். அதுக்கு பின்பு அதை வளர செய்ய வேண்டியது, அதை எரிய செய்ய வேண்டியது, அதை பன்மடங்காக பெருக்க வேண்டியது அது நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. எப்படி? பேசி பேசி பேசி. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையிலே பேசி, அயல் மொழியிலே பேசி, திரும்ப 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 ஹல்லேலூயா பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையிலே நான் பேசுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரே. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுதல். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையிலே பேச 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 அனல் மூட்டி எரிய விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம் நாவிலே வந்து அமர்ந்து அவர் அழகாய் பேசுகிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இதில் நம்ம ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கருத்தாய் கூட நாம் ஜெபித்து விடுகிறோம். ஆனால் ஆவியிலே ஜெபிப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு, ஒவ்வொரு நாளும் பேசு, ஆவியில நிரம்பி பேசு. புதிதாக அபிஷேகம் பெற்றவர்கள் அதை அமைதியாக வைத்து கொண்டே இருந்தால் அது வளராது, இருந்த அபிஷேகம் போயிரும். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. காற்றாக மழையாக வருகிறார், பனி துளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனி துளி போல் காலை தோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு
ஆவியில் அந்நிய பாஷையில் மாத்திரம் எல்லாரும் ஃப்ரீயாக பேசுங்க. ஹல்லேலூயா. கண்ணெல்லாம் திறந்து பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஆராதிக்கிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், ஒரு மனம் உண்டாவதுக்கு தான் கண்ணை மூடுறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கண்ணை மூடி ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்று தாழ்த்தி கேட்போம். அவ்வளவுதான். கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஆண்டவரை தாங்க, ஆண்டவரை என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. தாழ்மை வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் அபிஷேகத்தை ஊற்றுவார். என்னை போல ஒருவன் உண்டோ என்று சொன்னால் சாகர வரைக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பா, என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் வெறுமையிலும் வெறுமை. ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லிக் கொள்வதற்கு? அப்பா, உம்முடைய கிருபை இல்லை என்றால், நீர் வரம் தரவில்லை என்றால், நீர் அபிஷேகிக்கவில்லை என்றால், என்னிடத்தில் என்ன சொல்லிக் கொள்வதற்கு இருக்கிறது? ஆண்டவரே, என்னையும் அபிஷேகம் ஆண்டவரே, என்னை சிரம் தாழ்த்தி என்னை கேட்கிறேன். உம்முடைய பாதம் தொட்டு கேட்கிறேன் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் ஆண்டவரே என்று உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த வேளையில் அபிஷேகிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் நம்மத்தில் உலாவுகிறார். எதற்காக? நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை அபிஷேகிக்க, நம்மை தொட, நம்மை பலப்படுத்த, கிருபைகளை தர, வரங்களை தர, ஆசீர்வாதங்களை அள்ளி தர. கிள்ளி தர மாட்டார். மனுஷன் கிள்ளி கொடுப்பான், அவர் எப்பொழுதுமே அள்ளி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். அவர் தூக்கி வீசுவார். அப்பா, நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பாக நம்மை நிரப்பித்தான் செய்வார். கேட்க வேண்டுமே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறானே. வாயை முணுமுணு என்று மௌனமாக ஆராதித்தால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுல என்ன வெட்கம் உங்களுக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர நன்மையால் நிரப்புவேன். நன்மை என்றால் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்புவேன். வாய்களை திறந்து, வாயை திறந்து, தெய்வமே, இயேசுவே, ராஜாவே, எங்க அப்பாவே, தகப்பன் என்று சொல்லி பாருங்கள். என்னை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. நீதிமான் கைவிடப்பட முடியாதே ஆண்டவரே. பரிசுத்தவான்களை நீர் கைவிடுகிறதில்லையே. என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறேன்? ஏன் எனக்கு அபிஷேகம் இல்லை? எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எனக்கு இந்த நாளில் தாரும் ஆண்டவரே. என்னை ஆட்கொள்ளும், என்னை அபிஷேகியும் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். தேவன் நம்மை அபிஷேகிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்குத்தானே ஆராதனை நேரம். அதுக்குத்தானே இந்த இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் கூச்சல் போடுகிறோம், கத்துகிறோம். எதற்காக? தேவன் நம்மை அபிஷேகிக்கும்படியாக, தேவன் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக, தேவன் நம்மை தொடும்படியாக. தேவன் இந்த இடத்தில் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். நம்முடைய தேவன் நம்மை திருப்தி அடைய செய்கிற தேவன். போதும் ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகத்தை என்னால் தாங்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவு நம்மை அபிஷேகிக்கிறவர். கேட்டு பாருங்கள். தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள், நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாயை விரிவாய் திறக்கும் போதுதான் அந்நிய பாஷையிலிருந்து அடுத்த மொழி வரும். ஆண்டவரே தாங்கப்பா என்று கேட்டு பாருங்கள். ஒருவேளை இந்த நாள் அந்த நல்ல நாளாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தேவன் தருவாரோ தெரியாது. தேவன் நம்மை அபிஷேகிக்க, வரங்களை தர அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள், சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு. கைவிடார், 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 கைவிடார் இயேசு ஒரு போதும் கைவிடார். கைவிடார், 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 கைவிடார் இயேசு ஒரு போதும் கைவிடார். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு. கைவிடார், 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 கைவிடார் இயேசு ஒரு போதும் கைவிடார். கைவிடார், 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 கைவிடார் இயேசு ஒரு போதும் கைவிடார். ஹல்லேலூயா.
நம்முடைய இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் 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 சொல்லுங்க வாயை திறந்து, என்னை என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் கைவிடப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நான் அவருடைய ஜனமாய் இருக்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன், அவரையே நான் ஆராதிக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் வேற யார அவர் ஆசீர்வதிக்க போகிறார்? அவர் என்னை ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டார். வாயை திறந்து சொல்லுங்கள். அந்த வார்த்தைகள் தேவனை சந்தோஷப்படுது. என் பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் உயர்த்துவேன், அவர்களை நான் கனப்படுத்துவேன், அவர்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நன்மைகள் கிடைக்கவில்லை ஏன்? சில நன்மைகள் கிடைக்கல, ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். நன்மைகள், பல நன்மைகள் இருக்குது. ஒரு சிலதை இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். நேரம் அதிகமாகி விட்டதுனாலே இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுறேன். ஸ்தோத்திரம். சரி, நன்மைகள் கிடைக்கவில்லை ஏன்? நன்மைகள் ஏன் கிடைக்கல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம முதலாவதாக அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் ஏன் சிலருக்கு கிடைக்கல? இன்றைக்கி அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எத்தனை தடவை இருந்தாலும் காத்திருந்தாலும் சிலருக்கு அந்த அபிஷேகம் என்கிற நன்மை என்ன செய்ய மாட்டேக்கு, கிடைக்க மாட்டேக்கு. ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் விவரமாக சொல்ல போகிறேன். அதை கவனமாக நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். ஸ்தோத்திரம். அபிஷேகம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அது 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். யோவேல் 2:28-29 இருக்குது. அதே இது அப்போஸ்தலர் 2:17-18 இருக்குது. தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது வாக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். யாவர் மேலும் என்றால் யார் மேலெல்லாம் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். பொதுவாக யாவர் மேலும், யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்கோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன், அதான் அர்த்தம். அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டால், உயிரோடு நாம் இருக்கணும், அவ்வளவுதான். மாம்சத்தில் இருக்கணும். மாம்சத்தில் இருக்கிற நமக்கு தேவன் அபிஷேகத்தை என்ன செய்வார், கொடுப்பார். ஆனால் அபிஷேகம் ஒரு நபருக்கு கிடைக்கல வேதத்தில். அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8:18-19 வாசிப்போம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாமோ என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால்
இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாவமும் இல்லை. ம் ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். சரி, இது அப்படியே வச்சுக்கிடுவோம். இதுக்கப்புறம் நான் வரேன். அப்போ இந்த மனிதன் யார்? சீமோன். இந்த சீமோனை ரொம்ப பெரியவன் என்று அவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள். அதை நம்ம அவர்களில் பிரைஸ் தி லார்ட். அது எத்தனை வசனம்? 9. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சீமோன் யார் அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு மாய வித்தைக்காரன். அவன் சில காரியங்களை செய்து மக்களை சந்தோஷப்படுத்தினான். அவனுடைய மாயாஜால வித்தையினாலே அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொண்டு விரும்பினான். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் இப்போ என்ன நடக்குது? சமாரியாவுக்கு யாரை அனுப்புகிறாங்க? யோவானையும் பேதுருவையும் அனுப்புகிறாங்க. அங்கே அநேகர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதுக்கு முன்னால் நம்ம ஒரு பார்ப்போம். திருப்பி ஒருக்க நான் ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்தாவியை நம்ம பெறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வசனத்திலிருந்தே உங்கள்கிட்ட பேச போகிறேன். இல்லை, எப்போவுமே வசனத்திலிருந்து தான் நம்ம பேசுகிறோம். குறைந்தபட்ச தகுதி என்ன? நீங்கள் சொல்லுங்கள். குறைந்தபட்ச தகுதி ஏற்கனவே சொன்ன மாம்சம் இருக்கட்டும். குறைந்தபட்ச தகுதி பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி? அதான் பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பினவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. கையை உயர்த்திட்டு முன்னால் வந்தாலும் அபிஷேகம் கிடைக்காது. எவ்வளவு பெரிய தேவனுடைய தாசன் கைகளை வைத்தாலும் அபிஷேகம் கிடைக்காது. மனம் திரும்புதல் இல்லாமல் அபிஷேகம் கிடையாது. அப்போ வசனம் அப்போஸ்தலர் 2:38 இதெல்லாம் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். முடிஞ்சு போச்சா? போதும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தகுதி என்ன? முதல் தகுதி மனம் திரும்பினோம். மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம பெயர் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். இயேசுவின் இரத்தத்தாலே பாவம் கழுவப்பட்டவர்கள் தான் மனம் திரும்பினவர்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பினவர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். இதெல்லாம் சேர்ந்து தான். அப்போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். எப்போ? மனம் திரும்பும் போது தான். அப்போ யாருக்கு அபிஷேகம் கிடைக்கும்? மனம் திரும்பினவர்கள். ரெண்டாவது, தாகம் உள்ளவர்களுக்கு. சிலர் மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனால் தாகம் இருக்காது, வாஞ்சை இருக்காது, ஆசை இருக்காது, விருப்பம் இருக்காது. ஏதோ சொல்கிறாங்க. யாரெல்லாம் அபிஷேகம் பேரில் கை வைத்துங்க அப்படின்னா சிலர் உயர்த்துவாங்க, சிலர் உயர்த்தவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயர்த்தவே மாட்டாங்க. இது என்னடா சொல்லி நான் என்ன உயர்த்துறதா? எத்தனை அபிஷேகம் நான் பெற்றிருக்கேன். அதெல்லாம் கிடையாது. அபிஷேகம் பெறணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்ன செய்யணும்? பெறணும். ஹல்லேலூயா. தாகம் வேணும். சிலர் மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது? ஒரு வாஞ்சை இருக்காது, தாகம் இருக்காது. ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். தண்ணீர் இந்த இடத்துல எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தாகம் வேணும், தாகம். சரி, மூன்றாவதாக லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அப்படின்னா சிலர் மனம் திரும்பி இருப்பாங்க, ஓகே. ரெண்டாவது, தாகமும் இருக்கும், ஆனால் மூணாவது வேண்டிக் கொள்ளவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க, வாயை மூடி வச்சிருப்பாங்க, ஃபெவிக்கால் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம அந்த பிரசங்கியார் ரொம்ப கத்துனா ஸ்தோத்திரம் 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 அப்படி ஆவியானவர் வரமாட்டார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். நெவர் நெவர் குறித்து வச்சுக்கோங்க. அதான் சொல்லுங்க, குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் அபிஷேகத்தையே பெற்றுக்கொள்ள முடியாது. வெட்கத்தை தூக்கி தூர வீசணும். அப்பா சமூகத்தில் ஒன்று தான் எல்லாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அழ தெரியணும், கத்த தெரியணும். சிலர் சொல்லுவாங்க கத்துனதான் ஆவியானவர் வருவாரா? ஆமாம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உரத்த சத்தத்தோடு கூப்பிட இயேசுவானவர் எப்படி கூப்பிட்டாரு? பலத்த சத்தத்தோடும். இயேசுவானவரோட நீங்களும் நானும் பெரிய ஆளா? அவருக்கே பலத்த சத்தம் வேண்டுமென்றால், உரத்த சத்தம் வேண்டுமென்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகம். விடுதலையோடு கர்த்தரை துதிக்கணும், வேண்டிக் கொள்ளணும். சிலருக்கு மனம் திரும்பி இருப்பாங்க, தாகம் இருக்கும், வேண்டிக் கொள்ளவே மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னா வாயை திறக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பினாலும் புதிய பூமியை தாண்ட முடியாது. ஹல்லேலூயா. அங்கே வந்துக்கிட்டு வருத்தப்படாதீங்க. இந்த சபைக்கு வந்த நோக்கம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடையணும். புதிய பூமியோட போதும் அப்படின்னு திருப்தியாக இருந்தீங்கன்னா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்காவதாக அப்போஸ்தலர் 5:30. இன்னொன்று காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:4-5 வாசிக்க கூட வேண்டாம், காத்திருங்க. ஏன்னா சில சமயம் மனம் திரும்பி இருந்தாலும் தாகம் இருந்தாலும் வேண்டிக் கொண்டாலும் சில சமயம் உடனே கிடைக்காது சிலருக்கு. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அதுக்காக காத்திருக்கணும். தேவ சமூகம் எது? நீங்கள் உங்கள் வீட்டில் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். முக்கியமான, ஏன்னா இன்னும் வசனம் வரமாட்டேக்கா. அப்போஸ்தலர் 1:4-5. ஹல்லேலூயா. அதை மாத்திரம் சொல்லுங்க. இதில் நீங்களோ சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சிலருக்கு உடனே கிடைச்சிரும். ஊழியக்காரர் உள்ள வந்து தலையில கை வைக்கும்னாலே கிடைச்சிரும். சிலர் கை வச்ச உடனே கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஒரு டைமை குறிச்சிருக்கணும். ஆண்டவரே என்ன நீர் அபிஷேகிக்கணும். எல்லாரையும் அபிஷேகிச்சிரல. நான் மனம் திரும்பி இருக்கேன், நான் எனக்கு தாகம் இருக்கு, நான் வேண்டி கொண்டேன், ஆனாலும் நீர் எனக்கு தரல. அதனால நான் இப்போ உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்தது போல அமர்ந்திருக்க தெரியணும். வீட்டில் அமர்ந்திருக்கணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். சரி, அடுத்தது அப்போஸ்தலர் 5:32. அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியம். மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். சில சமயங்களில் தேவன் அபிஷேகத்தை சில தாமதமாக கொடுப்பார். ஏனென்றால் சில சமயம் சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வச்சு அவங்கள பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். நான் ஜெபத்தில் சொன்னேனே, இது ஒரு முத்திரை. என்ன முத்திரை? முத்திரையிட்ட சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய். பாட்டெலாம் ஞாபகம் இருக்கா? ஜெய கோடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கோடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. பாட்டு பாடியாச்சுனாலே மியூசிக் வரணும். அல்லேலூயா. சேர் போட்டு உட்காந்துருங்க, எழும்ப முடியலன்னா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேரை போட்டு என்ன செய்யுங்க, உட்காந்துருங்க. அடுத்த வாரத்தில் அல்லேலூயா. அப்படியே முழிக்கிறாங்க, என்னடோ தப்பு நடந்து போச்சு போலன்னு. நான் தப்பு பண்ணது மாதிரி. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முத்திரையிட்ட சுத்தர்கள் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய் ஜெய கொடிகள் ஈட்டிடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். பெரும் அல்லேலூயா முழக்கமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முத்திரை. அப்போ அந்த முத்திரைக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்? மனம் திரும்பணும், தாகம் இருக்கணும், வேண்டிக் கொள்ளணும், காத்திருக்கணும், கீழ்ப்படியணும். ஆனால் நம்மளால பார்ப்போம், இப்போ இவருக்கு ஏன் அபிஷேகம் கிடைக்கல, இந்த சீமானுக்கு ஏன் கிடைக்கல? இவருக்கு வாஞ்சை இருந்ததில்லை, தாகம் இருந்ததில்லை, வேண்டிக் கொள்ளவும் செஞ்சார்ல. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வேண்டிக் கொண்டார். என்ன வேண்டிக் கொண்டார்? இவர் என்ன வேண்டிக் கொண்டார்? ஆமாம், இவர் தனக்கு அபிஷேகம் கேட்கல. யார் யார் மேலே நான் கை வைக்கிறேனோ அவருக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வந்துடணும். பாவம், அவருக்கு அறியாமல், அவருக்கு என்ன தெரியும்? பாவம் சீமானுக்கு, மாய வித்தக்காரனுக்கு எல்லாரும் கைத்தட்டு கைத்தட்டு, கை கட்டாத,
சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படி போயிருக்கேன். மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போனால் அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான். கடை 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 வரிசை எல்லாம் நிற்கும். அதில் போய் நம்மளும் நிற்போம். ஆளோட ஆளாக நிற்போம். யாரும் கையை கட்டாத, கை உன்னோட எல்லாம் ரத்தங்கைக்கு செத்துருவ அப்படிமா. கையை கட்டுன ரத்தங்கைக்கு உடனே எல்லாரும் ஸ்ட்ரைட் அட்டென்ஷனில் நிற்பான். அவன் கொஞ்சம் மாய வித்த பண்ணி என்னெல்லாமோ செய்வான். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வான், அவர் டவலை பிடிச்சி துட்டு போடுமா. பிறகு என்னத்தையாவது கொஞ்சம் துட்டை போட்டோன்னே துட்டை எடுத்துகிட்டு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். இதுதான் அந்த மாய வித்தக்காரனுடைய வேலை. ஐயோ பாவம், இவருக்கு ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சவங்களே நம்ம எப்படி இருக்கோம், அப்புறம் இந்த தெரியாத ஆள் பாவம், அவரை போட்டு என்ன சொல்ல. ஆனாலும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலை? அவர் முதல்ல தனக்காக கேட்கல, தான் ஒரு பெரிய ஆளாகணும்னு விரும்பினார். வரங்கள் எதற்காக என்றால், வரங்கள் தேவன் கொடுப்பது உங்களை பெரிய ஆளாக காட்டுறதுக்கு இல்லை, என்னைய பெரிய ஆளாக காட்டுறதுக்கு இல்லை, என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு மோசையை ஏன் தெரிந்து கொண்டார்னா, மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஜனங்களின் நிமித்தமாகத்தான் கிருபைகளை வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த அல்ல, என்ன மேன்மைப்படுத்த அல்ல. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். இவர் என்ன செஞ்சார்? பணத்தை கொண்டு வந்தார். பணத்தினால அபிஷேகம் பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. பணத்தை வச்சு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு பணத்தை கொடுக்கலாம், ஏழைக்கு இறங்கி பணம் கொடுக்கலாம், அதற்குரிய காரியங்கள் அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். அங்கேயும் அப்படிதான், கர்த்தருக்காக கொடுத்தாலும் அப்படிதான், மிஷினரிக்காக கொடுத்தாலும் அப்படிதான். இம்மையிலே அந்த கணக்கை தீர்த்து வச்சிருவார். ஹல்லேலூயா. பணம். ரெண்டாவதாக, உன் இருதயம் 21ஆம் வசனத்தில், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை. தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லாமல் இருந்துக்கிட்டு நீ அபிஷேகம் கேட்குறியா? அபிஷேகம் கிடைக்காது. கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாக, செம்மையானவனாக இருக்கணும். நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னா, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. துர்க்குணம் இருக்கு, துர்க்குணத்தை வச்சுக்கிடுற, பணத்தினால காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிற, இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை, கசப்பான பிச்சிலும் முக்கியமாக பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறாய். பாவத்தை வச்சுக்கிட்டே அபிஷேகத்தை கேட்டா அபிஷேகம் கிடைக்காது. ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பணும். இது முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அபிஷேகம் என்கிற நன்மை ஏன் கிடைக்கல அவருக்கு? எத்தனை காரியம் பார்த்தோம். பணத்தினால சாதிக்கலாம் நினைச்சாரு. அவர் இருதயம் தேவனுக்கு முன்பாக செமையா இல்லை, துர்க்குணமா இருந்தாரு. மாத்திர கசப்பான பிச்சு, பாவ கட்டு. அப்ப இது அபிஷேகம் பெறுவதற்கு தகுதி இல்லாத ஒரு காரியம். சிம்பிளா சொல்ல போனா என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். நம்ம சொன்னதை செஞ்சா அந்த நன்மை கிடைக்கும். அப்ப சீமோனுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத நாம கற்றுக்கொண்டோம். சரி, ரெண்டாவதாக, அப்பாவின் ஆசீர்வாதம் ஏசாவுக்கு கிடைக்கல. ஏன்? அப்பாவின் ஆசீர்வாதம் ஏசாவுக்கு கிடைக்கல. ஏன்? நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் தேவனுக்கு அடுத்தபடியாக அப்பாவின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக தகப்பன்மார் மரிக்கும் போது பிள்ளைகளை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. இது ஒரு வழக்கமானது. அல்லது கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுவார்கள். அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படியே தாவீது ராஜா கூட சாலமோனை கூப்பிட்டு சில ஆலோசனைகளை என்ன செஞ்சார்? சொன்னார். ஆனால் பொதுவாக அதாவது தகப்பன்மார் பிள்ளைகளை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தின்படியே அவங்களுக்கு நடக்கும். அது ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு அதை நினைக்காததுனால தான் அப்பாட்டெல்லாம் இன்னைக்கு யார் ஆசீர்வாதம் வாங்குறா? அம்மாட்ட யார் ஆசீர்வாதம் வாங்குறா? வயசான உடனே வீட்டை விட்டு முடுக்கிறது தான் நம்முடைய வேலை, துரத்துறது தான் நம்முடைய வேலை. போங்க, எங்கேயாவது போங்க, யார் வீட்லையாவது போய் இருங்க. எங்கள் வீட்டில் என்ன செய்யாதீங்க? இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான், நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தான், போங்க அப்படின்னு என்ன செஞ்சிடறது? விரட்டி விட்டுடுறது. பிறகு எப்படி ஆசீர்வாதம் வரும்? நாம் ஒருவேளை சொல்லலாம், அந்த அப்பா சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, ரொம்ப வாய் பேசுகிறாங்க, வாய் துடுக்கு அதிகம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. வாய் துடுக்கு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பேச வேண்டாத பேசிடுறாங்க. வயசாகி போச்சு, என்ன பண்ணுறது? 60க்கு மேலே கிறுகிறுப்புன்னு சொல்லுவாங்க.
இப்போ 70 வயசை தாண்டியாச்சு, அந்த கிறுகிறுப்பு அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் 70 வயசுக்கு மேலே வரும்போது இதே கிறுகிறுப்பு உங்களுக்கு திருப்பி வரும். அதை நினச்சி எதையோ சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்கள காப்பாற்றுனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது முக்கியமான காரியம். தகப்பனினுடைய ஆசீர்வாதம், தாயின் ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். தேவனுக்கு அடுத்தபடியாக அதுதான். அதே சமயத்தில் பெற்றோரும் கொஞ்சம் ஞானமாக என்ன செய்யணும்? இருக்கணும். பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் சொல்லியிருக்காரு. அது எந்த சமயத்தில்? சின்ன வயசில் இல்லை, பெரிய வயசில். பெரிய வயசாக அவனும் பிள்ளைக்குட்டியாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் மகன் உங்களுக்கு இன்னும் தாளாட்டிக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அவனும் ஒரு பெரிய ஆளாயிட்டான், அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க. அவருக்குரிய கனத்தையும் தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த பகுதியை நம்ம சரி பண்ணணும். இல்லை, பைபிள் இப்படி தான் சொல்லியிருக்கு, நான் எப்படியும் இருப்பேன், எப்படியும் பேசுவேன், அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவரவருக்கு அவரவர் கனம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் எப்போதுமே அதை 3 வயசு 4 வயசு பாப்பா ஆறாரோ மாதிரி நினைக்காதீங்க. இப்போ அவருக்கு 40 வயசு ஆயிட்டு, அவரும் ஒரு பெரிய இடத்துல என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த ஏசாவுக்கு ஏன் அப்பாவின் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால், இப்போ நான் சொல்றேன், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணின பின்பு உனக்கு அப்பாவின் ஆசீர்வாதம் எதற்கு என்று கேட்கிறேன். எவ்வளவு பாக்கியசாலி இந்த ஏசா, எவ்வளவு பாக்கியசாலி. முதலாவது பிறக்க வைத்தார். முதலாவது பிறந்தவர்களுக்கு என்ன உண்டு? சிரேஷ்ட புத்திரமோ சேஷ்ட புத்திரமோ உண்டு. அதாவது 2 பங்கு அவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்போ முதலாவது பிறந்தது பாக்கியமா? பாக்கியம் இல்லையா? பாக்கியம்தான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முதலாவது பிறந்தாலும் சரிதான், 2வது பிறந்தாலும் சரிதான். மனம் திரும்பினால், ரட்சிக்கப்பட்டால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான். ஆனால் பழைய உடன்படிக்கையால் அப்படி அல்ல. முதலில் பிறந்தவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஸ்பெஷல் ஆசீர்வாதம். ஆனால் ஈஸி அதை என்ன செஞ்சிட்டான்? அலட்சியம் பண்ணி விட்டான். ஒருக்க வாசித்துருவோமே, ஆதியாகமம் 25:31 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தை பயிற்றக்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். 32ஆம் வசனத்தில் சொல்றான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? இப்படி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு என்ன திங்க் பண்ணியே அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. தேவன் கொடுத்த இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? 34ஆம் வசனத்தில் அலட்சியம் பண்ணினான். என்ன பண்ணினான்? அலட்சியம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் எபிரேயரில் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:16 இன்னும் அதிகமாக ஏசாவை குறித்து சொல்லியிருக்கு. எபிரேயர் 12:16, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேசிக்கள்ளன் சீர்கெட்டவன், 2 எக்ஸ்ட்ராவா அதில் சொல்லியிருக்கு. வேசிக்கள்ளன் சீர்கெட்டவன். அப்போ அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், அப்பாவின் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் என்ன? இப்போ சொல்லுங்க, என்னத்தை அசட்டை பண்ணா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். அப்படி சொல்லுங்க, அதுதான் பாயிண்ட். நான் சேஷ்ட புத்திர பாகம்னு சொன்னாலும் தேவன் கொடுத்ததுதான் இந்த சேஷ்ட புத்திர பாகம். அவனை முதல்ல வெளியே வர செய்தார். அவர் என்ன செய்தார்? தேவனுடைய அந்த தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தார்? அலட்சியம் பண்ணினால் இது எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். ஆகவே தான் இந்த ஏசாவுக்கு என்ன கிடைக்கல? அப்பாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல. ஒருவேளை தாமதம் கூட காரணமாக இருந்திருக்கலாம். நான் அப்படி இமேஜின் பண்ணுறேன். பைபிளில் சொல்லப்படலை. இவர் வேட்டையில் வல்லவன்னு சொல்லியிருக்கு. அப்பா சொன்னார், நீ எனக்கு என்ன செஞ்சுவா, ஒரு நல்ல என்ன செய்து காட்டில் போய் ஒரு நல்ல வன விலங்க கொண்டு வந்து நல்லா சமைச்சு கொண்டு வா, டேஸ்ட்டாக கொண்டு வான்னு சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த முயல் மாதிரி அமைதியாக இருந்துட்டாரோ என்னமோ தெரியல. வேட்டையில் வல்லவன்,
கொஞ்சம் ஒரு ஸ்லாக்காக இருந்துட்டாரோ என்னமோ தெரியல, அதுக்குள்ளே இங்கே வேலை என்ன செஞ்சுட்டு ரொம்ப ஸ்பீடாக என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு ரெபேக்காள் மூலமாக டக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் ஒருவேளை தாமதம் ஒருவேளை காரணமோ என்னமோ தெரியல. ஏன்னா அவர் ஆசீர்வதிச்சு முடித்த பிறகு தான் இவர் என்ன செய்கிறாரு, வர்றாரு. நீங்கள் கேட்கலாம், இது வீட்டில் இருந்து இவர் கொண்டு வந்துட்டார்ல. இல்லை, இவர் வேட்டையில் வல்லவன், இவர் வில்ல எடுத்துட்டாருனால டக்குன்னு அடிச்சிருவார். அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு திறமைசாலி. ஒருவேளை தாமதம் இருக்கலாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் இதுதான், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இது எனக்கு என்னத்திற்கு அப்படி சொல்லிடாதீங்க. இந்த அபிஷேகம் எனக்கு என்னத்திற்கு, தேவன் தந்த இந்த அந்நிய பாஷை எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. தெரியாமல் சொல்லிடாதீங்க. சில சமயம் போயிட்டுன்னா அப்படி வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தேவனுடைய தாசன் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். அவருக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா ஜபத்தில். சிலருக்கு ஜபத்தில் கண்ணீர் வரும், அது ஒரு அபிஷேகம். கையை வைத்துங்க. ஜபத்தில் கண்ணீர் 1 2 சில பேர் இருக்கீங்க, ஒரு 10 பேர் போல் இருக்கீங்க. எல்லாருக்கும் கண்ணீர் வராது. எனக்கெல்லாம் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு அபிஷேகம். கண்ணீர் ஒரு ஆத்மாவுக்காக ஜபிக்கும் போது கண்ணீர், ஒரு பிரச்சனைக்காக ஜபிக்கும் போது கண்ணீர் சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. சிலரை நான் பார்த்துருக்கிறேன். நான் ஆராதனை நடத்தும் போதே சிலரை பார்த்துருக்கிறேன். அப்படியே அவங்களுக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய அபிஷேகம். ஆகவே அவருக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா. சாதாரணமாக இருக்கும்போதே அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் வரும்போது கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா. ஜபத்தில் கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா. ஒரு சமயத்தில் அவர் இப்படி சொல்லிட்டாராம், ஆண்டவரே இப்படி கண்ணீர் வருத, மற்றவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, ஆண்டவரே இந்த கண்ணீரை கொஞ்சம் நிறுத்தும் அப்படின்னாராம். அன்னைக்கு நிறுத்தினது தான். சாகிற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் அப்புறம் வரவே வராதான் கண்ணீர். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன் ஆண்டவரே. நீ எத்தனை குட்டிக்காரன் அடித்து பார்த்தாராம், கண்ணீர் வரவே இல்லையாம். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதம் தேவன் தந்தா இது என்னத்திற்குன்னு சொல்லிடாதீங்க. அந்நிய பாஷை இது என்னத்துக்கு, பிசாசத்துற வரமா இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. சில சமயம் போயிட்டுன்னா திருப்பி வரவே வராது, கிடைக்காது. அப்புறம் இவருக்கு தகப்பனின் ஆசீர்வாதம் கிடைச்சதா? ஏசாவுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்ச ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளுங்க, கிடைச்ச ஆசீர்வாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3ஆவதாக ஜெபத்திற்கு பதில் என்கிற நன்மை. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, ஏன்? யாரை சொல்ல போகிறேன்னு நீங்கள் ஞான திருஷ்டினால சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம் ஞான திருஷ்டினால சொல்லுங்களேன். பவுல். பிரைஸ் எல்லாம் தாவீது. பவுல் கரெக்டு தான், தாவீது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ நாம் வாசிக்கலாம். அப்போ ஜபத்துக்கு பதில் என்னது? ஒரு நன்மை. ஜபத்திற்கு பதில் என்பது ஒரு நன்மை. அந்த நன்மை ஏன் கிடைக்கல தாவீதுக்கு என்பதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். 2 சாமுவேல் 12:15 வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. பிரைஸ் எல்லாம் ஓகே. ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? என்ன ஆச்சரியம்? இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? ஒரு ஆச்சரியம் இல்லை. பிள்ளைக்காக அவர் 7 நாள் சாப்பிடாம இருந்தார் பாருங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னா நம்ம எப்படி இருக்கோம் சொல்லுங்களேன் பார்ப்போம். எப்படி இருக்கும்? பிரைஸ் அலாட். நமக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம நெகட்டிவை திங்க் பண்ண வேண்டாம், பாசிட்டிவை. தாவீராஜாவிட்ட பிள்ளைக்கு பாசிட்டிவை முதல்ல திங்க் பண்ணுவோமே. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? அவரே ஜெபிக்கிறார். அவர் நினச்சிருந்தா யாரை சொல்லியிருக்கலாம்? தீர்க்கதரிசியை கூப்பிட்டுருக்கலாம். தீர்க்கதரிசி எத்தனையோ பேர் அந்த நாட்களில் இருந்தாங்க. காத்து என்பவங்க இருந்தாங்க, நாத்தான்வேல் இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க. நாத்தான் இருந்தார், கூப்பிட்டுருக்கலாம். அப்படி செய்யாமல் அவரே தேவ சமூகத்தில் என்ன செஞ்சார்? 7 நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் பெரிய காரியமா சின்ன காரியமா? அவங்களுக்கு இருக்கிற சாப்பாடு எப்படி, ராஜ சாப்பாடு எப்படி இருக்கும்? எவ்வளவு நல்ல சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடெல்லாம் மறந்துட்டாரு. சாப்பாடெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்போ என் பிள்ளையனுடைய சுகம்தான் எனக்கு வேணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த தாவீதுக்காக முதல்ல ஒரு கை தட்டுங்களேன். என்ன மனுஷன், என்ன மனுஷன். ஹல்லேலூயா. 7 நாள் ராஜ்யபாரத்தை ஒதுக்கி வச்சுட்டாரு. போதும், ராஜ்யபாரெல்லாம் பார்த்த போதும். எவனாவது பாருங்க,
இப்போ நான் தேவ சமூகத்தில் விழுந்து எங்கள் அப்பா, அவருக்கு தெரியும் அப்பா மனசை எப்படி செஞ்சிடலாம், மாற்றிடலாம், ஜபத்தினால அப்படியே அவரை குளிர பண்ணிடலாம், குளிர்ச்சி ஆக்கிடலாம். நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஏமாளி, கொஞ்சம் ஏமாந்துருவார். கொஞ்சம் ஒரு ஆக்ட் போட்டோம்னா, கொஞ்சம் அழுதுட்டா, கொஞ்சம் ஒரு ஃபாஸ்டிங்கை போட்டுட்டா, உண்மைதான் உண்மைதான் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல அவர் கேட்கலை. ஹல்லேலூயா. ஏன் கேட்கல அப்படிங்கிறதுக்கு இப்போ சங்கீதம் 19 12 13 வாசிங்க, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். சங்கீதம் 19. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். இப்படி சொன்னவரே அதே பாவத்துக்குள்ள விழுந்துட்டார். இது சொன்னது யாரு? இந்த ஜெபம் பண்ணது யாரு? இதில் எத்தனை சொல்லியிருக்கு, எத்தனை பாயிண்ட் இருக்கு? இதில் இந்த 2 வசனத்தில் எத்தனை பாயிண்ட் இருக்கு? ஏன் முகத்தை பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க. பிழை பிழை, 2வது மறைவான குற்றம், 3வது துணிகரமான பாவம், 4வது பெரும்பாதகம். சரி, இப்போ நம்ம அப்படியே அந்த ஹிஸ்டரிக்குள்ள வருவோம். பிழை பிழை 2 சாமுவேல் 11:1 பார்க்காம சொல்லுங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். சரி, முதல் இது பேரு பிழை. பிழை என்ன பிழை பண்ணிட்டாரு? யுத்தத்துக்கு போக வேண்டியவர் தூங்கிட்டாரு. கடமையை செய்ய வேண்டியவர் கடமையை செய்யாம என்ன செஞ்சிட்டாரு? தூங்கிட்டார். நிறைய பேர் அப்படிதான், கடமையை செய்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருவாங்க? தூங்கிடுவாங்க. இங்கே உபவாச ஜபம் நடந்துகிட்டு இருக்கோம், அவங்க வீட்டில் நல்ல சிக்கன் பிரியாணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ப்ரைஸ்லாம் என்ன வேறு, உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கேன். இங்கே உபவாச ஜபம் நடக்கும்போது உங்களுக்கு வீட்டில் என்ன வேலை? நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை செய்யாமல் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்க கடவன். இல்லை எங்களுக்கு சமையல் வேலை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சமையல் வேலையை 10 மணிக்கு முன்னால் செய்யுங்க. செஞ்சுட்டு அப்பா பாதத்தில் வந்து உட்காருங்க. கடமை, இது ஒரு கடமை. உபவாச ஜபத்தில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்கள் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். அது என்ன வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறது? கேட்டால் போதும், என் பிள்ளை வந்து ரொம்ப சேட்டை பண்ணுது, பிள்ளை சேட்டை பண்ணுதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் வைங்களாம் பார்ப்போம். என் செல்ல கண்மணின்னு சொல்லி அதை கொஞ்சி தடவி பிஸ்கட்டை கொடுத்து அதை கொடுத்து இது கொடுத்து வீட்டில் விட்டுட்டு வர தெரியுதில்ல, அழுதாலும் விட்டுட்டு வர தெரியுதில்ல. சபைன்னா இளக்காரம், ஏசுநாதர்னா இளக்காரம். பிரைஸ் எல்லாம் ஒரு அலைய சொல்லுங்க. இப்போ அலைய சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த ஸ்ட்ரென்த் எங்கே போச்சு? இவ்வளோ ஸ்ட்ரென்த் வர வேண்டாம், இதுக்கு பாதி வரலாம்ல. வீட்டில் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, வாய்ப்புகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வரணும். அப்போ கடமையை செய்யாமல் தூங்குனது என்னது? தவறு. 2வது என்ன பண்ணாரு? மறைவான குற்றம். மறைவான குற்றம் என்னது? கண்களின் இச்சையினாலே நிறைந்தது. ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறா, நீ பார்த்துட்ட, ஓகே, பார்த்துட்ட, ஓகே, அது தப்பு இல்லை. வீட்டுக்குள்ளே போயிருக்கொண்டி தானே, ஏன் பார்த்துக்கிட்டே இருந்த? அதனால தானே உனக்கு அந்த இச்சை உருவாகிட்டு, அதனால தானே உனக்கு அடுத்த தவறு செய்யணும். இது பேர் தான் என்னது? மறைவான குற்றம். யாருக்கும் தெரியாது. கண்களினால் செய்கிற பாவம், சிந்தனையினால் செய்கிற பாவம், இது பிசாசு கூட தெரியாது, எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அப்போ முதலாவதாக கடமையை செய்யாமல் இருந்தது தவறு அல்லது பிழை. 2வது மறைவான குற்றம். 3வது துணிகரமான பாவம், விபச்சாரம் செய்தது. ஏன் உனக்கு எத்தனை மனைவி இருக்காங்க? ஆண்டவரே சொல்றாரு, இன்னும் உனக்கு அந்த காலத்தில் இருக்கணும், உனக்கு மனைவிகளை கேட்டால் நானே தந்திருப்பேனே. இந்த காய்கறி மாதிரி சொல்றாரு ஆண்டவரே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா அந்த காலத்து பிரமாணத்தின்படி. ஆனாலும் அந்த பிரமாணமும் கூட வசனத்தில் இல்லை. ராஜாக்கள் அதிகமான பெண்களை திருமணம் பண்ணக்கூடாது என்று உபாகமம் 17:17 ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லி வச்சிருக்கிறார். என்றாலும் நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி சொல்றாரு. உனக்கு எத்தனையோ மனைவி இருக்கிறாங்க, நீ சந்தோஷப்படுவதற்கு. உனக்கு நீ வந்து இன்னொருடைய கணவனுடைய மனைவியை நீ அபகரிக்கிறையே, இது பேர் தான் என்னது? துணிகரமான பாவம். அடுத்தது பெரும் பாதகம். பெரும் பாதகம் என்ன? உரியாவின் கையிலே மரண சாசனத்தை கொடுத்து அவனை கொன்றது. இதுதான் பெரும் பாதகம். பெரும் பாதகம்.
இவ்வளவும் செஞ்சுவிட்டு இயேசுவே என்னை குணமாக்கும்னு, என் பிள்ளைய சுகமாக்கும்னு 7 நாள் ஜெபம் பண்ண உடனே கேட்டாரா? கேட்கல. நன்மை கிடைக்கலையே. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சில சமயங்களில் தேவன் இப்படி தான். இது பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவீங்க. இங்கே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது. துணிகரமான பாவத்தை செஞ்சால் முதல்ல மன்னிப்பை வாங்குங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை மன்னியும்னு ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம். கண்டிப்பாக அவர் விழுந்து கிடந்ததில் அந்த ஜெபம் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். 7 நாளில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சுருக்க மாட்டாரா? கண்டிப்பாக அறிக்கை செஞ்சுருப்பார். அவருக்கே தெரியுது. ஏன்னா சொல்லிட்டாரு, நாத்தான் மூலமாக சொல்லிட்டாரு, உன் பிள்ளை என்ன செஞ்சிடும், அடிச்சிரும், செத்து போகுன்னே சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு வந்த தண்டனை ஆண்டவரே இறங்க மாட்டீரான்னு தான் அவர் விழுந்து கிடக்கிறாரு. வேற ஒன்றும் சொல்லலை. எசேக்கியா ராஜாவை போல ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவரே உமக்குன்பதாக உண்மையும் உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்றெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு பாவியான மனுஷன் தேவ சமூகத்தில் அழுது புலம்பதான் முடியும். கண்ணீரோடு இருந்தால் அந்த கண்ணீருக்கு அங்கே விலை இல்லை. அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கல. ஜெபத்திற்கு அங்கே பதில் இல்லை. அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கல. தாவீது ராஜாவுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? இதுதான் காரணம். அல்லேலூயா. சில சமயம் நம்ம உபவாசித்து பார்க்குறோம், ஜெபித்து பார்க்குறோம். ஆனால் இந்த ஜெபத்துக்கு பின் விளைவு ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இதே பத்சேபாள் வயிற்றிலே பிறந்த சாலமோனைத்தான் கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். எத்தனையோ பெரிய பெரிய பயங்கரமான ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. அம்னோன் ஜாம்பவான், அப்சலோம் பயங்கரமான ஜாம்பவான். அப்சலோம் வெளி அழகு, எல்லாம் அழகு நிறைந்த திறமைசாலி. அந்த ஜாம்பவான்லாம் தூக்கி விட்டுட்டு தான் ஆண்டவர் யாரை இந்த ஜபம் பின்னாளில் வேற விதமாக அவருக்கு பதிலை கொடுத்தது. அந்த ஜபம் வேஸ்ட்டாக போல, ஆனாலும் அந்த இடத்துல வேஸ்ட்டாக போச்சு. ஏன்? நாம் செய்கிற இந்த மாதிரி பாவங்கள்லாம் பிழை. அடுத்தது பார்த்தோம்ப்பா, மறைவான குற்றம், துணிகரமான பாவம், பெரும் பாதகம். ஜபத்திற்கு என்ன இல்லை? பதில் கிடைக்கல, நன்மை கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. சரி, 4வதாக நமக்கு தெரிந்த காரியம் தான் பார்க்க போகிறோம். அனுதின தேவைகள் கிடைக்கல. ஏன் அனுதின தேவைகள் கிடைக்கல? இன்னைக்கு அனுதின தேவைகள் என்றால் முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். சொல்லுங்கப்பா, அனுதின தேவைகள் என்னப்பா? சாப்பாடா? குட்டு. பார்த்தீங்களா, அனுதின தேவைன்னா என்னதான்? சாப்பாடு. தெய்வமே, அனுதின தேவை என்ன? உணவு, உடை, உறைவிடம், வேற நல்ல வேலை, சம்பளம், வேற என்ன வேணும்? பாருங்க, அவன் தூங்குறதுலே இருக்கான் பாருங்களேன். இந்த ஸ்தோத்திரம். அவனுக்கு எது வேணுமா? நல்ல தூக்கம். அது என்னதான்? அனுதின தேவையா? அனுதின தேவை தூக்கமாடா, அது வேற. பிரைஸ் அலாட். நிறைய பொருட்கள் நமக்கு தேவை, வாகனங்கள் தேவை, வீடு தேவை, பேஸ்ட்டு தேவை, சோப்பு தேவை, சூப்பு தேவை, என்னெல்லாமோ நமக்கு அனுதின தேவைகள், நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் அனுதின தேவைகள் அவனுக்கு கிடைக்கல. ஏன்? யாரை சொல்ல போகிறேன்? இளைய குமாரன். இப்போ வாங்க, லூக்கா 10:16-17. லூக்கா 10:16-17. என்னாச்சு? சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு 15. அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும். தெய்வமே, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஏன் இவனுக்கு இந்த பரிதாபமான நிலைமை? ஏன் இவனுக்கு அனுதின சாப்பாடு கூட கிடைக்கல? ஒரு நல்ல சட்டை இல்லை, ஒரு நல்ல செருப்பு இல்லை, தங்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. அவங்க வீட்டில் எவ்வளவு பூர்த்தியான சாப்பாடு, எவ்வளவு நல்ல டெய்லி சட்டை, டெய்லி விதவிதமான குட்டி எஜமானாக ஒரு குட்டி ராஜாவை போல இருக்கிற இந்த நபருக்கு ஏன் இந்த பரிதாபமான நிலைமை? பிரைஸ் அலாட். என்ன செஞ்சார் இந்த ஆளு? 13ஆம் வசனத்தில் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினார். என்ன பண்ணினாரா? துன்மார்க்கமாய் ஜீவனம். ஏன்?
தேவைகள் சந்திக்கப்படலை, துன்மார்க்கமான வாழ்க்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுற்றி அதே தான் வருது. துன்மார்க்கமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்கிற வரைக்கும் அதோட சேர்ந்து என்ன வந்துச்சு? ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கன் ஒரு குடிகாரன் இருக்கான்னு வைங்களேன். அந்த குடிகாரர் வீட்டுக்கு நீங்கள் போய் பாருங்க, அங்கே கந்தையும் என்ன சொல்ல, அது வீடு மாதிரியே இருக்காது. அந்த மனைவி மாதிரிலாம் பார்த்தா பாவமாக இருக்கும், பிள்ளைகளை பார்த்தா பாவமாக இருக்கும். என்ன ஏன்னா இவன் சம்பாதிக்கிறது 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கான்னா இவன் 500 600 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்துடுறான். மீதியை ஒரு 200 ரூபாயை தான் வீட்டில் கொடுக்கான். பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணும், வாடகைக்கு 1ஆம் தேதி ஒரு முதல் வாரத்தில் வந்து நிற்பாங்க. இவன் வேலைக்கு போயிடுவான். அந்த அம்மா தான் அவ்வளோத்தையும் என்ன செய்யணும்? மேனேஜ் பண்ணணும். அன்னன்னைக்கு காய்கறி வாங்கணும். எவ்வளவு காரியங்கள் இருக்குது இந்த காலத்தில். குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா இல்லாமல், ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன், 10,000லாம் காணாது இந்த காலத்தில். வாடகையே 3000 4000 சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம். குறைஞ்சது ஒரு 15,000 இருந்தால் தான் ஏதோ கால் வயிறு கஞ்சி என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலையில தான் இருக்குது. நீ குடிக்கிற வீட்டில் போய் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது அந்த வீட்டில். அந்த வீட்டில் பாருங்கள், நீங்கள் என்னைக்கு ஒரு முதல்ல போங்க, ஒரு 3 வருஷம் கழித்து போங்க, அந்த குடியார வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்காது. இருந்ததையும் விற்றுருவான். சொல்லுவாங்க, வெங்கல பாத்திரத்தை வச்சுட்டு இருந்தேன், நான் எங்கள் தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், கடைக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அதை எடுத்து விற்று போட்டு குடிச்சு போட்டான். மரியாதையே இருக்காது. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க குடிக்கிறவனுக்கு பெரிய மரியாதை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது காலையில் வாலிபால் விளையாடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளைலாம் கிடையாது, ஒரு இந்த 15-16 வயசு, அந்த வயசில், அந்த வாலிப வயசில் எங்கள் கூட பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. பெரிய ஆட்கள்லாம் அந்த சமயத்தில் 45 வயசு 40 வயசு ஆட்கள்லாம் வாலிபால் விளையாட வருவாங்க. அந்த வாலிபால்லாம் விளையாண்டுட்டு நாங்கள் வட்டமேச மாநாடு போடுவோம். வட்டமேச மாநாடில் ரொம்ப அசுத்தமான காரியங்களை தான் என்ன செய்வாங்க, அந்த பேச்சு நடக்கும், மோசமாக நடக்கும். அங்கே ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இதில் சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க. இப்போல்லாம் உலகத்திலே அவர் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஜாலி டைப்புங்க. என்னதான் அவர் சொல்லிக்கிடுறாரு, நான் ஒரு ஜாலி டைப்புங்க. நான் ஒரு 60 பெண்களோடு நான் போயிருக்கேன். அது ஒரு ஜாலி. நல்லா தண்ணி அடிப்பேன். ரொம்ப நம்ம ஒரு பெரிய ஜாலி டைப்புங்க. ஜாலி டைப்பா நீ? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டு சந்ததிகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிற ஒரு துரோகி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜாலி டைப்பான், ஜாலி டைப். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது ஜாலின்னு தெரியல. ஹோலியாக இருப்பது தான் ஜாலி. ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப். பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள், அதில் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், பாடுகள் இருக்கும், துன்பம் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதன் மத்தியிலும் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். அதில் இன்னும் சொல்லியிருக்கு, முதல்ல சொல்லியிருக்கு, தூர தேசத்துக்கு, தகப்பனை விட்டு தூரம் போனான். தகப்பனை விட்டு தூரம் போனால் ஒன்றா போகும். ஒன்று நீங்கள் கேட்கலாம், அம்பானிக்கு போச்சுதா, அதானிக்கு போச்சுதா, பெரிய பெரிய ஆட்களுக்கு போச்சுதா? அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லையே. அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லையே. அவன் அம்பானியும் அதானியும் பெருகிக்கிட்டே இருக்கானே, பணம் பெருகி எத்தனையோ பணக்கார லிஸ்ட்டில் மேலே வந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னா அவன் துன்மார்க்கன். இந்த இளையகுமாரன் யார்? ஒரு நீதிமானாக இருந்து துன்மார்க்கனாக மாறினவன். அவன் நிரந்தர துன்மார்க்கன். அவன் ரசிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வாய்ப்பே இல்லை. அம்பானி யார்? ஒரு துன்மார்க்கன். அதானி யார்? ஒரு துன்மார்க்கன். நான் மாத்திரம் அவன் நார்த் இந்தியாவில் இதை சொன்னேன்னா ஆளை வச்சே என்னை கொண்டுருவான் அந்த அதானியும் அம்பானியும். அல்லேலூயா. என்னை பார்த்து துன்மார்க்கன்னு சொல்கிறாடா பொடியா? என் பார்வையில் நீ ஒரு பிச்சைக்காரன். என் பார்வையில் நீ ஒரு பிச்சைக்காரன். என்னை பார்த்து துன்மார்க்கனா? நீ துன்மார்க்கன் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துன்மார்க்கமா? அவன் துன்மார்க்கன். அதனால தேவன் அவனை கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா துன்மார்க்கன் செழித்திருப்பான்னு தான் சொல்லுது. அந்த ஆடு பற்றி தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல ஆடுலாம் வச்சுருப்பாங்க. அந்த பலி செலுத்த போகிறதுக்கு நல்ல கொழுன்னு இருக்கும். அந்த 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 ஆட்டுக்கு விசேஷமாக அந்த ஜல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அதை யாரும் தொட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அது ஜல்னு ஆடும் பாடும். அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ பரலோகத்தில் வந்த ஆடோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு எண்ணம் தோன்றும். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அந்த டைம் வரும்போது வேனில் தூக்கி போட்டு கொண்டு போவாங்க. அப்போ அவன் பேன்னு கத்தும். அதோட கதை
முடிஞ்சு போச்சு. இதுதான் அங்கே துன்மார்க்கன் செழித்து தான் இருப்பான். அவன் முடிவு வர்ற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். அவர் கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததுதான். பைபிள் சொல்லுதா இல்லையா? அங்கெல்லாம் போக வேண்டாம். அப்போ துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டு தகப்பனை விட்டு தூரம் போனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது? கிடைக்காது. ஹல்லேலூயா. நேரம் பயிற்சேன் போதும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த காரியங்கள்லாம் இருக்குல்ல. சரி, அப்போ நம்ம எத்தனை காரியங்கள் பார்த்தோம் சொல்லுங்க? அபிஷேகம் கண்டிப்பாக வேணும். ஆனால் சீமானுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? பணம், இருதயம் தேவன் முன்பாக செம்மையா இல்லை, துர்க்குணம், பாவ கட்டளை கட்டப்பட்டதான். ரெண்டாவதாக தகப்பனின் ஆசீர்வாதம் கிடைக்கல. ஏன்? அவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான். உனக்கு எதுக்குடா அப்பாவுடைய ஆசீர்வாதம்? தேவனின் ஆசீர்வாதமே எனக்கு வேண்டாம் என்னத்துக்குன்னு சொன்ன உனக்கு எதுக்கு ஆண்டவருடைய தகப்பனின் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு தகப்பன் ஆசீர்வாதத்தை அவனுக்கு என்ன செய்யலை? கொடுக்கல. அதுக்கு காரணம் அலட்சியம் பண்ணினான். எனக்கு என்னத்துக்கு என்றான், வேசிக்கலனாயிருந்தான், சீர்கெட்டவனாயிருந்தான் என்று நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக ஜபத்திற்கு பதில் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? பிழை வளர்ந்து, அடுத்து என்ன வந்துச்சு? மறைவான குற்றம், அது வளர்ந்து துணிகரமான பாவம், அது வளர்ந்து பெரும்பாதம். இப்படித்தான் போகும். இப்போ பிழையிலே நிற்காது, தவறிலே நிற்காது. பாவம் வந்து அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கும். அது லேசில் நிற்காது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். முதல்ல 500 ரூபா தான் லஞ்சம் வாங்குவாங்க, அப்புறம் 50,000 வாங்குவாங்க. 50,000 வாங்கும்போது கைது செய்யப்படுவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் அலாட். அதுக்கப்புறம் ஜெயிலு கேஸுன்னு என்ன செய்ய வேண்டியதான்? அலைய வேண்டியதான். உள்ள பணம் நமக்கு போதும், கர்த்தர் கொடுத்த பணம் போதும். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா வாங்கினா கொஞ்ச காலம் விடுவார் ஆண்டவர். அதுக்கு ஒரு பீரியட் வச்சிருக்கிறாரு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? கமா 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 கமான்னு போகுது. ஒரு நாள் வரும், சக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். முற்றுப்புள்ளி வைக்கும் போது தான் சொல்லுவாங்க, அன்னாரை கைது செய்து விட்டார்கள். அல்லேலூயா. எதனால? லஞ்சம் வாங்கினதுனாலே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 பார்த்தோம், அடுத்தது பார்த்துட்டோம். 3வது ஜபத்திற்கு பதில் பார்த்துட்டோம். அடுத்தது 4வது என்ன பார்த்தோம்? அன்றாட தேவைகள் கிடைக்கல, அல்லது அனுதின தேவைகள் கிடைக்கல. ஏன்னா துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கர்த்தர் கொடுத்த ஆஸ்தியை என்ன செஞ்சிட்டான்? அழித்து போட்டுட்டான், அற்பமாக எண்ணிட்டான், தூசியாக எண்ணிட்டான். ஏசாவை மாதிரி இது எனக்கு என்னத்துக்கு, நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பேன்னு சொல்லி அவ்வளோத்தையும் அழிச்சு போட்டான். அப்பாவை விட்டு வெகு தூரம் போனான். இந்த அப்பா யாரு? நமக்கு யாரு? ஏசப்பாவை விட்டு வெகு தூரம் போனால் நமக்கு அனுதினம் கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போயிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் அலாட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சாச்சா? 4 காரியம் சரி பண்ணிடலாமா? எந்தெந்த இடத்துல சரி பண்ணணுமோ அதை நாம் சரி பண்ணுவோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. இன்னொருக்கா கேளுங்க. இந்த கடைசியை கேட்டுட்டு இந்த தீமை விட்டுறாதீங்க, சப்ஜெக்டை விட்டுறாதீங்க. ஏன் கிடைக்கல அப்படின்னு இன்னொருக்கா கேளுங்க. பிரைஸ் எல்லாம் நான் பிரசங்கம் பண்ணதே நான் ஒருக்கா கேட்பேன், 1 மணி நேரம் கேட்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் அலாட். ஸோ ஏதாவது தப்பாக இருக்கா? தப்புகளை சரி பண்ணணுமா? வார்த்தைகளை கொஞ்சம் விட்டுருக்கோமா? ஹல்லேலூயா. சச்சமே விட்டுருப்போம், அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானும் சரி பண்ணணும், நீங்களும் சரி பண்ணோம். கர்த்தர் ஒரு மாற்றம் உண்டு பண்ணுவாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள் கிடைக்கவில்லை ஏன் எங்கள் தலைப்பிலே ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும்படியாக கிருபை செய்தீரே. அப்பா, மை துதிக்கிறோம். சில நன்மைகள் எங்களுக்கு தடைப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியதை செய்தால் அந்த நன்மைகள் கிடைக்கும். அப்பா, மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேலாய் நீர் இருக்கிறவராக இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. தனிப்பட்ட முறையில் நீர் எனக்கு தகப்பன், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தகப்பன். நாங்கள் தைரியமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனும் எந்த பிசாசும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா, நாங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு வெளியே இருந்து எங்களை யாரும் தொட முடியாது. அந்த தைரியத்தை தொடர்ந்து தருவீராக. உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் எங்களை தைரியப்படுத்தும். நாங்கள் சோர்ந்து போக விடாதிரும். ஒரு சில நன்மைகள் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால்
விட்டால், நாங்கள் சில காரியங்களை சரி செய்து விட்டால் அந்த நன்மைகளை நீர் அள்ளி கொடுப்பீர் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். நன்மைகள் எங்களுக்கு வேண்டும், கிருபைகள் வேண்டும், வரங்கள் வேண்டும் ஆண்டவரே. நாங்களும் 4 பேருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க எங்களை கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த நாளிலும் ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தருக்குள்ளாக உடன்படிக்கை செய்ய இருக்கிறார்கள். யாரும் ஆண்டவரை பெயர் கொடுத்தவர்கள் ஆண்டவரை இருந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 16 பேரையும் கொண்டு வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா கன மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக, ஆமென்.